காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்ட புதிய குடியிருப்பில் திமுக ஒப்பந்ததாரரின் துணையுடன் மதுபானம் அருந்திய வட மாநிலத்தவர்களை அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியதால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னவாக்கம் பகுதியில் பழங்குடியின மக்களுக்காக 15 புதிய குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீட்டிற்கான சாவி சரவணன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புதிய வீட்டிற்கு சென்ற அவர் வீட்டின் உள்ளே சிலர் மது அருந்திக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய நிலையில் திமுகவைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் லோகநாதன் வட மாநில நபர்களை தூண்டிவிட்டதால் சரவணன் மற்றும் அவரது மகன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சரவணன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பழங்குடியினர் சொல்லிட்டு அந்த வீடு 14 வீடு 18 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் நேற்று நான் போனதுக்கு வீட்டு ஊர் கிளர்க்கு பஞ்சாயத்து ஊர் கிளர்க்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வீட்டை பூட்டிக்குங்க, எதனா ஒன்று காணாத போச்சுன்னா என் மேலே பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் போய் பேசுறதுக்கு நீ வீட்டை பூட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று நான் என் பையனையும் நானும் நாங்கள் போய் பார்த்துருந்தோம். போய் வீட்டை பூட்டு போடலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வட மாநிலத்தில் என்ன 6 பேர் சேர்ந்த குழு அது என்ன பண்ணலாம்னு தெரியல, இங்கிருந்து அங்கேருந்து வந்தாங்க, என்ன அடிச்சிட்டாங்க. தனிப்பட்ட ஒரு நபர் அவருடைய வீடு கட்டுவதற்காகவும் அவருடைய தார் பிளான்ட் அதில் வேலை செய்ய பணிபுரியறவங்க அரசாங்கத்தின் மூலியமா பழங்குடியின மக்களுக்கு கொடுத்திருக்கிற வீட்டில் தங்கியிருந்தாங்க, சட்டவிரோதமாக தங்கியிருந்தாங்க. அதை கேட்க சென்ற உரிமையாளர் சரவணன் அவருடைய மகன் கமலேஷ் இவர்கள் இருவரையும் தாக்கியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக இன்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் மத்தியில் நாங்கள் முறையிட்டோம். தீர்மானத்தின் அடிப்படையில் இதை கேள்வி எழுப்பினோம். ஆனால் இதுக்கு நாங்கள் எதுவும் பதில் சொல்ல முடியாதுன்ற ஒரு அலட்சியமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாதுன்றாங்க.